பாலியல் அராஜகத்தில் ஈடுபட்ட கொடூரர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் இன்று அவர்களுக்கான தீர்ப்பு வெளியாகவிருக்கிறது. பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் மகிழா நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க இருக்கிறது. கல்லூரி மாணவிகள் முதல் திருமணமான பெண்கள் வரை வீடியோ எடுத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. இந்த நிலையில் தொடர்ந்து இந்த வழக்கின் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. காலை 10 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்னும் சில நொடிகளில் அந்த தீர்ப்பானது வழங்கப்பட இருக்கிறது. அது குறித்தான தொடர் நேரலையை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். கல்லூரி மாணவிகள் முதல் திருமணமான பெண்கள் வரை காமுகர்களின் வலையில் சிக்கி அவர்கள் சித்திரவதை அனுபவித்த நிலையில் இது தொடர்பான விசாரணை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் அந்த வழக்கின் மீதான தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி இன்னும் சில நிமிடங்களில் அதற்கான தீர்ப்பை வழங்க இருக்கிறார். தொடர்ந்து விவரங்களை எம்முடைய செய்தியாளர்கள் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தருணத்தில் இணைப்பில் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ், தமிழகத்தையே உலுக்கிய ஒரு வழக்கு, அரசியல் களத்திலும் பொதுமக்கள் மத்தியிலும் பல்வேறு தரப்பிலும் கொந்தளிப்பை ஏற்படுத்திய ஒரு வழக்கு. இதில் இன்னும் சில நிமிடத்தில் தீர்ப்பு வர இருக்கிறது. இந்த தீர்ப்பானது எத்தகைய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது? இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம் ராஜேஷ். கௌதமி, தமிழகம் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தான் இந்த பொள்ளாச்சி சம்பவம். 2019ஆம் ஆண்டு நடந்த பாலியல் துன்புறுத்தல் சம்பவம். அது தொடர்பான அந்த வழக்கு தான் விசாரணைக்கு வந்து இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள், ஒரு 5 ஆண்டு விசாரணைக்கு பிறகு இந்த தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. அந்த குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று அந்த பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து கடுமையான வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இளம் பெண் ஒருவர் தன்னை அண்ணா அடிக்காதீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த வீடியோ பார்ப்போருடைய நெஞ்சை எல்லாம் பதற வைக்கக்கூடிய வகையிலே அன்றைய தினம் வெளியாகி இருந்தது. பாலியல் துன்புறுத்தல் செய்த அந்த கயவர்களிடம் கெஞ்சக்கூடிய வீடியோ வெளியாகி தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது எந்த ஒரு பெண்ணுக்கும் யாருக்குமே ஒரு ஏற்படக்கூடாத ஒரு நிலை. இது போன்று அந்த காம கொடூரர்கள் எப்படி இது போன்று கயவர்கள் இந்த செயல்களில் ஈடுபட்டார்கள் என்று கடும் குற்றச்சாட்டுகள் இருந்தது. இந்த நிலையிலேதான் இந்த விசாரணை தொடர்ச்சியாக நடைபெற்ற நிலையிலே பொள்ளாச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில பண வசதி படைத்த இளைஞர் கும்பல் பெண்களை காதல் வலை வீசி அழைத்து வந்து அவர்களை பாலியல் துன்புறுத்தல் செய்ததுடன் அதை வீடியோவாகவும் எடுத்து வைத்துக் கொண்டு மிரட்டி வந்ததும் தெரிய வந்தது. இதுல ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. குறிப்பாக அதிமுக ஆட்சி அப்போது இருந்த காலகட்டத்திலே இந்த விவகாரங்கள் வெளியில் வந்தவுடன் அப்போது இருந்த எதிர்க்கட்சிகள், குறிப்பாக திமுக பெரிய அளவிலே போராட்டத்திலே இறங்கியது. இந்த வழக்கில் முதலில் சபரிராஜன் என்பவரும், அதன் பிறகு வசந்தகுமார், சதீஷ், மணிவண்ணன், திருநாவுக்கரசு உள்ளிட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். இந்த நிலையில்தான் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ மேற்கொண்ட அந்த விசாரணையிலே அப்போது அதிமுக நிர்வாகியாக இருந்த அருளானந்தம், அதே போல பைக் பாபு, ஹரோன் பால் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்தனர். இந்த வழக்கிலே மொத்தம் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் மீது கூட்டு சதி, பாலியல் துன்புறுத்தல் உள்ளிட்ட 8 பிரிவு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. கோவை மகளிர் நீதிமன்றத்திலே நடைபெற்று வந்த இந்த பொள்ளாச்சி பாலியல் வழக்கு விசாரணையானது சென்னை உயர்நீதிமன்றத்தின் கண்காணிப்பில் நடைபெற்று வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பாதிக்கப்பட்ட பெண்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகாமல் இருக்க மூடப்பட்ட நீதிமன்ற அறைகளில் விசாரணையானது நடத்தப்பட்டது. பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தொடர்பான வழக்கறிஞர்கள், சிபிஐ அதிகாரிகள் மற்றும் நீதித்துறை ஊழியர்கள் தவிர வேறு யாரும் வழக்கு விசாரணை நடைபெறும் நீதிமன்ற அறைக்குள் செல்ல முடியாதபடி கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுதான் இந்த விசாரணையே நடைபெற்று வந்தது. இந்த நிலையிலே இந்த விசாரணை மீதான அந்த அத்தனை குறுக்கீடுகளும் விசாரிக்கப்பட்டு இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கின்றது. கைது செய்யப்பட்ட 9 பேரும் காணொலி காட்சி மூலமாக ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டது. சாட்சிகளினுடைய அந்த அடையாளம் வெளியில் தெரியாமல் இருப்பதற்கான அனைத்து வித பாதுகாப்பு ஏற்பாடுகளும் நீதித்துறை சார்பிலே செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை பொறுத்தவரையிலே ஒரு சென்சிட்டிவான வழக்காகவும் ஒரு முன்னுதாரண வழக்காகவும், அதாவது இது போன்ற கொடுங்கோலர்கள் இந்த வழக்கினுடைய அந்த தன்மையை பார்த்து, இந்த வழக்கில் வழங்கப்படக்கூடிய தண்டனையை பார்த்து இது போன்ற எண்ணமே எவருக்கும் இந்த கொடூர எண்ணங்கள் வரக்கூடாது என்ற வகையிலே தண்டனை எடுக்கப்பட வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பம் என்பது மிகவும்